ஹாய், என் பேர் திலீப் குமாருங்க. நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். அதுலேருந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஸோ இந்த சேனல் வந்து ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போது இது வரைக்கும் போட்ட கண்டென்ட்டுக்கு மாதிரி இல்லாமல் புதுசாக ஏதாவது கண்டென்ட் ட்ரை பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு குண்டு பல்ப் ஐடியா வந்தது. அதான் இப்போ உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்திருக்கேன். ஸோ நான் ஒரு பியூர் 90s கிட். எனக்கு சின்ன வயசுலேருந்து 4 விஷயங்கள் தான் பிடிக்கும். ஒன்று சாப்பிட்றது, அதுக்கப்புறம் ஊர் சுற்றுறது, அதுக்கப்புறம் சமைக்கிறது. இதை ஆல்ரெடி வீடியோவாக போட்டுட்ருக்கோம். அதில் ஒரு விஷயம் தான் மிஸ் ஆகிடுச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு படம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து நான் ஒரு மூவி அடிக்ட். எந்த ஒரு ஹீரோக்கு அடிக்ட் கிடையாது, எல்லா படத்தையும் பார்ப்பேன். ஏன் ஒரு பர்டிகுலர் ஹீரோக்கு நான் அடிக்ட் ஆகலைன்னா, ஒரு ஹீரோக்கு அடிக்ட் ஆனால் அந்த படம் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கணும். ஸோ அதனால் எல்லா படத்தையும் பார்க்கணுன்னா நம்ம யாருக்கு அடிக்ட் ஆகக்கூடாது, படத்துக்கு மட்டும்தான் அடிக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆகிட்டு ஸோ எல்லா படத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். அதாவது 5 ரூபா டிக்கெட்லேருந்து இப்போ விற்கிற 200 ரூபா டிக்கெட் வரைக்கும், 2 ரூபா பாப்கார்ன்லேருந்து இப்போ விற்கிற 300 ரூபா பாப்கார்ன் வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ அதனால் இதை வந்து சொல்கிறதுக்கு எனக்கு முழு உரிமை உண்டுன்றதுனால நான் வந்து உங்களுக்கு சில படங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோ இது தான். இதோட வரவேற்பு எப்படி வருதோ அதை பொறுத்து நம்ம இதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணலான்ட்டு. ஸோ இன்றைக்கி நான் என்ன படம் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன்னா, ராமன் தேடிய சீதைன்னு சொல்லிட்டு 2008 நம்ம சேரன் சார் நடித்து ரிலீஸ் பண்ண படம். ஏன் இந்த படத்தை இப்போ சொல்கிறேன்னா, நம்ம 90s கிட்ஸ்க்கு கல்யாணம் ஆகலை இல்லையா, உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இது வந்து சிங்க் ஆகிறதுக்காக ஒரு படம். ஸோ அதனால் நான் வந்து இந்த படத்தை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த படம் வந்து யூடியூப்பில் ஃப்ரீயாக இருக்குது. இதில் வந்து நம்ம சேரன் சார் வந்து ஒரு 90s கிட்ஸ் மாதிரி பொண்ணு கிடைக்காமல் சுற்றிட்டு இருப்பார். அவர்கிட்ட ஒரு சின்ன குறை இருக்கும். அவர் வந்து ஒரு திக்குவாய், அப்புறம் ஒரு மென்டலி ஒரு இது எடுத்திருப்பார், ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பார். அதை வந்து பொண்ணு பார்க்கும்போது வந்து அவர் சொல்லுவார், ஆனஸ்ட்டாக சொன்னால் எந்த பொண்ணுக்கும் பிடிக்காதுல்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய பொண்ணுங்க அவர் ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் அவருக்கு வந்து மணிவன் சாரோடைய கேரக்டர் ஒன்று இருக்குது. அவருடைய பொண்ணு வந்து கல்யாணம் வரைக்கும் போயிடும். கல்யாணத்தனிக்க அந்த பொண்ணு ஓடி போயிடும். அவர் பயங்கரமாக உடஞ்சி போயிடுவார். அந்த கேரக்டர் அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பார். அவர் எப்படி வெளியே அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வந்தார், அவருக்கு எந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தது, அதுக்கப்புறம் என்ன நடந்தது, எவ்வளோ அவருக்கு எப்படி கல்யாணம் ஆச்சா இல்லையா. இதில் வந்து மணிவண்ணன் சார் வந்து அந்த அவங்க பொண்ணு ஓடிட்டதுனால அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார் பொண்ணு பார்க்குறதுக்கு. அதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நம்ம பசுபதி சார் கேரக்டர் ஒன்று இருக்குங்க, சச் அ மோட்டிவேஷன் கேரக்டர். அதாவது இந்த படத்தில் அந்த கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூஸ் பம்ப்ஸ் ஆகி உங்கள் வாழ்க்கையில் ஒரு சேஞ்சஸ் மாறிடும். ஸோ அந்த அளவுக்கு இந்த கேரக்டர் வந்து வடிவமைச்சிருப்பாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். நான் அடிக்கடி அகைன் பார்ப்பேன். ஸோ அவரும் ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி. ஸோ பயங்கரமான இதில் 3 ஹீரோஸ் இருக்காங்க. படம் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, நல்ல ஒரு என்ன சொல்கிறது, லவ்வபுளான ஒரு படம். ஸோ 90s கிட்ஸ் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அவங்களாம் கட்டாயமாக பார்க்க வேண்டிய படம். ஸோ ரொம்ப நீங்கள் ஒரு டவுன் ஃபீலில் இருப்பீங்க. இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு 2008 எடுத்திருக்காரு. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப சிங்க் ஆகிற ஒரு மூவி. ஸோ எல்லோரும் போய் பாருங்கள், யூடியூப்பில் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ நீங்கள் மூவி பார்த்துட்டு வந்து இதுக்கு ஒரு லைக் போட்டிங்கன்னா நான் வந்து இந்த சேவையை தொடர்ந்து பண்ணலான் இருக்கேன். ஸோ கைஸ், சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன். லவ் யூஸ் கைஸ், மிஸ் யூ கைஸ்.